ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு ஸ்கிமிட்டர் இந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அந்த டாபிக் என்னென்னா கம்பேரட்டர். கம்பேரட்டரில் 6 டைப் இருக்குது. அதாவது கிரேட்டர் தென் ஈக்குவல், லெஸ் தென் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல், நாட் ஈக்குவல், இது மாதிரி 6 டைப் இருக்குது. இந்த கம்பேரட்டர் 6ஐயும் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், அப் கவுண்டரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதாவது அப் கவுண்டரில் கிடைக்கிற வேல்யூ வச்சு நம்ம வேல்யூ கம்பேர் பண்ணி அவுட்புட் ஆஃப் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அப் கவுண்டரை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு C1 நேம் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இன்புட்டுக்கு I 0.0 அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துருங்க. ரீசெட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்கணும். அப்போ தான் வேல்யூ ரீசெட் பண்ண முடியும், இல்லைன்னா ரீசெட் பண்ண முடியாது. இதுக்கு அட்ரஸ் I 0.2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. PVயில் நான் 5 வேல்யூ கொடுக்குறேன். CVக்கு MW12 அப்படின்னு அட்ரஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்க்குறது நம்ம ஈக்குவல் அண்ட் நாட் ஈக்குவல், அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் கம்பேரேட்டர் எடுத்து வச்சுருங்க. அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல் எடுத்து வைங்க. அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கணும். இதுக்கு அட்ரஸ் மென்ஷன் பண்ணோம் MW12. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா MW12 தான் கொடுக்கணும். வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 5 தான், Q0.0. அதாவது ஈக்குவல் அப்படின்னா என்னென்னா, எனக்கு வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா, அதாவது 5 இருந்ததுன்னா எனக்கு அவுட்புட் ஆன் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதே நாட் ஈக்குவல்னால் எனக்கு 5 இல்லாமல் எனக்கு எந்த வேல்யூ வந்தாலும் எனக்கு ஆன் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கம்பைல் பண்ணிக்கலாம். நம்ம இன்புட் கொடுக்கலாம் கவுண்டருக்கு. இப்போ வேல்யூ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவலாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் ஆன் ஆகுது. வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு 5 ரீச் ஆயிடுச்சு. ஈக்குவல் அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் நாட் ஈக்குவல் எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ 6ன்னு கொடுத்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டு ஆனில் இருக்குது. அதாவது நாட் ஈக்குவலோட அவுட்புட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டர் தென் ஈக்குவல், லெஸ் தென் ஈக்குவல் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஈக்குவல். அதாவது வேல்யூ எனக்கு 5 இல்லை 5க்கு மேலே வந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். அதுதான் கிரேட்டர் தென் ஈக்குவல். லெஸ் தென் ஈக்குவல்னால் எனக்கு 5க்கு கீழே வேல்யூ இருந்தாலும் ஓகே, எனக்கு 5 இருந்தாலும் எனக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஸ் தென் ஈக்குவல். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா வேல்யூ ரீசெட் பண்ணல. வேல்யூ ரீசெட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ தான் 0 ஆகும். இப்போ 8ல் இருக்குது. இப்போ 0 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஈக்குவலோட அவுட்புட் எனக்கு ஆனில் இருக்குது. ஏன்னா எனக்கு 5ஐ விட வேல்யூ கீழே இருக்குது, அதாவது 0வாக இருக்குது. அதனால் எனக்கு அவுட்புட் ஆனில் இருக்குது. இதே கிரேட்டர் தென் ஈக்குவல் எனக்கு ஆன் ஆகலை, ஏன்னா எனக்கு வேல்யூ 0வாக இருக்குது. இப்போ இன்புட்டு கொடுக்குறேன் நான். வேல்யூ 1 2 வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். 5 வரும்போது என்னென்னு பார்க்கலாம். 5 வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் அவுட்புட்டும் எனக்கு ஆன் ஆகும், லெஸ் தென் ஈக்குவலோட அவுட்புட்டும் ஆன் ஆகும். இதே 6ன்னு கொடுக்கும்போது வேல்யூ லெஸ் தென் ஈக்குவலோட அவுட்புட் எனக்கு ஆஃப் ஆயிரும். கிரேட்டர் தென் ஈக்குவல் அவுட்புட் மட்டும்தான் எனக்கு ஆனில் இருக்கும். இப்போ ரீசெட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் அந்த கம்பேரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி இன்புட்டு அவுட்புட்டை ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் வேல்யூ கொடுத்துருங்க, அதே வேல்யூ. இப்போ கிரேட்டர் தென் அப்படின்னா எனக்கு 5க்கு மேலே வேல்யூ போச்சுன்னா எனக்கு ஆன் ஆகும். இதே லெஸ் தென் அப்படின்னா எனக்கு 5க்கு கீழே வேல்யூ இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஆன் ஆகும். இப்போ வந்து கம்பைல் பண்ணுவோம். நான் கம்பைல் பண்ணதையும் எனக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. எனக்கு அவுட்புட் வந்து லெஸ் தெனோட அவுட்புட் வந்து எனக்கு ஆனில் இருக்குது. ஏன்னா 5ஓட வேல்யூ வந்து 0 இருக்குது. அதனால் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன், இன்புட் கொடுக்குறேன், வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஃபைனு கொடுத்ததையும் எனக்கு கிரேட்டர் தென்னோட அவுட்புட்டும் லெஸ் தெனோட அவுட்புட்டும் எனக்கு வந்து ஆஃபில் இருக்குது. ஓகேங்களா? 6ன்னு கொடுக்கும்போது எனக்கு கிரேட்டர் தெனோட அவுட்புட் வந்து எனக்கு ஆன் ஆயிடுச்சு. ஏன்னா வேல்யூ 5க்கு மேலே இருக்குது, அதனால் வந்து ஆன் ஆயிடுச்சு. லெஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு மேலே வந்து வேல்யூ இருக்குங்காட்டி எனக்கு ஆன் ஆகலை. இப்போ வந்து ரீசெட் கொடுக்குங்காட்டி எனக்கு வந்து லெஸ் தெனோட அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு, கிரேட்டர் தெனோட அவுட்புட் வந்து எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.